கிறிஸ்து சுவிசேஷ ஆலயத்திலிருந்து 5 நிமிட தியானம், தினம் ஒரு வேத வசனத்திற்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் 34ஆம் சங்கீதத்திலே 4ஆம் வசனம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். கர்த்தரை தேடுகிற பொழுது தேவனாகி கர்த்தர் நம்முடைய எல்லா பயங்களுக்கும் நீங்களாக்கி நம்மை காத்து கொள்ளுகிற ஆண்டவராய் இருக்கிறார். அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். நாம் அவரை தேடுகிற பொழுது நமக்கு செவி கொடுக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார், நல்ல கர்த்தராக இருக்கிறார். எனவேதான் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இப்படியாய் அவர் சொல்லுகிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். எப்பொழுது கேட்கிறோமோ அப்பொழுது நமக்கு கொடுக்கப்படும், எப்பொழுது தேடுகிறோமோ அப்பொழுது நாம் கண்டடைவோம். எனவே நாம் கண்டடையத்தக்க சமயத்திலே நாம் தேடுகிற பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய தேடுதலுக்கு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஆமென். அதிகாலை வேளையிலே நேரத்தோடு கூட அவரை தேடுகிற பொழுது தேவனா கர்த்தர் நாம் கேட்கக்கூடிய காரியத்தை நமக்கு செய்யக்கூடிய நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். ஆசா ஆண்டவராகிய கர்த்தரை அவர் தேடினார். அவர் ராஜாவான போது கர்த்தரை தேடினார். அவர் தேடின பொழுது கர்த்தர் அவருக்கு செவி கொடுத்தார். அந்த நாட்களிலே அவர் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் 2 நாளாகும் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால்கள் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாய் கர்த்தரை தேடின பொழுது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றாம். அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. ஆமென். கர்த்தரை தேடுகிற பொழுது, கர்த்தரை தேடி நாம் விண்ணப்பிக்கிற பொழுது கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்தித்து இளைப்பாறுதலை கட்டளையிடுகிற நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். அதே ஆசா இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரகமாய் இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். ஆமென். கர்த்தரை எந்த சூழ்நிலையிலும் நாம் தேட வேண்டும். நமக்கு வியாதி வந்தாலும், வேதனை வந்தாலும், கண்ணீர் வந்தாலும், பாடுகள் இருந்தாலும், உபத்திரவங்கள் இருந்தாலும் கர்த்தரை நாம் தேட வேண்டும். கர்த்தரை தேடுகிற பொழுது நிச்சயமாகவே அவர் நமக்கு பதிலளிக்கக்கூடிய எல்லா உபத்திரவங்களுக்கும் எல்லா பயங்களுக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கக்கூடிய நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். 34ஆம் சங்கீதத்திலே 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. தேவனாய் கர்த்தர் நமக்கு அரணாக, கோட்டையாக, மதிலாக இருந்து காத்துக்கொள்ளுகிற நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். அவர் கூப்பிடுகிற பொழுது உடனே நமக்கு பதில் தருகிற நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். அதனால தான் சொல்லப்படுகிறது, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என் சத்தத்தை கேட்டு அவர் எல்லா பயங்களுக்கும் என்னை விலக்கி காத்துக்கிற நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்கள் நான் செய்வேன் என்று கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி சாய்க்கக்கூடிய நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். எனவே நாம் இன்றைக்கு கர்த்தரை தேடுவோம். கர்த்தர் எல்லா பயங்களுக்கும் விலக்கி நம்மை காத்துக்கொள்கிற நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். ஜெபிப்போம். மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவரே, தாவீது சொன்னதை போல நாங்கள் உம்மை தேடுகொள்ளாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே தேடுகிற ஒவ்வொரு செயலுக்கும் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு பதில் தரும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்னால் தேவனாய் கர்த்தரை
பணிந்து கொண்டார்கள். எல்கானா அதிகாலை வேளையில நேரத்தோடு கூட எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு வீட்டுக்கு சென்றார்கள். அவர்கள் வீட்டுக்கு போனபோது எல்கானா தன் மனைவியாகி அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவர்களை நினைத்தெழுந்தார் என்ற வசனத்தின்படியாய் எப்படி அன்னாளை நினைத்தெருளினீரோ அதை போல எங்களையும் கர்த்தர் நினைத்தெருளி எங்களை கர்த்தர் நடத்துவீராக. இந்த கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீ நடத்தும்படியாக நம்முடைய கரங்களை ஒப்புடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.